வணக்கம் நண்பர்களே! நாம இந்த வீடியோல ஐயப்பன் நடந்து சென்ற பாரம்பரியமான பெரிய பாதைய பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பெரிய பாதையோட பயணம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எருமேலி அப்படின்ற இடத்துல இருந்து பம்பை நதி வரைக்குமே நடந்து தாங்க வரணும். அந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருதுங்க. இதே சிறிய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பை வரைக்கும் நேரா பஸ்ல வந்து இறங்கிட்டு, அங்கேருந்து சபரிமலைக்கு நடந்தே போற மாதிரி இருக்கும். அது வந்து சிறிய பாதை. பெரிய பாதையோட மொத்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, 45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க. நான் இந்த பதிவுல சொல்ற தூரம் கொஞ்சம் வேறுபடலாம். நான் சொல்ற தகவல்ல வேற எதுவும் தவறுகள் இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட தவற திருத்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சின்ன பாதையில போனாலுமே, முறையா கன்னிசாமியா நம்ம ஐயப்பன பார்க்க போறப்போ, இந்த இடத்துக்கு வந்து பேட்ட துளுக்கணுங்க. நம்ம மேல கலர் பூசிக்கிட்டு, அங்க இருக்கிற கோயில்கள் எல்லாமே போய் பார்த்துட்டு வருவாங்க. அங்க இருக்கிற முக்கியமான கோயில்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி, தர்மசாஸ்தா கோயில். இந்த கோயில்லாம் பார்த்துட்டு நம்மளோட பயணத்த ஆரம்பிக்கலாங்க. பெரிய பாதையோட பயணத்துல முதல்ல நம்ம பார்க்குற கோயில் 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பாலபத்ரா தேவி கோயில் தாங்க. இந்த கோயில் தான் வந்து பெரிய பாதையோட ஒரு என்ட்ரி பாயிண்ட்டா இருக்குங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எருமேலியிலேருந்து பாலபத்ரா கோயில் வரைக்கும் ஆட்டோ புடிச்சு வந்துட்டு, அந்த கோயில்லேருந்து பயணத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த எருமேலியிலேருந்து அந்த கோயில் வர வரைக்குமே தார் ரோடா இருக்கும். ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால, ஒரு சிலர் அந்த மாரி பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தபடியா செக் போஸ்ட் வந்து முதல்ல வருங்க. அந்த கோயில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து செக் போஸ்ட்ல வந்து ஒரு சில டைம் லாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அலோ பண்ணா தான் நம்ம பெரிய பாதையில பயணிக்க முடியும். அந்த இடத்துல அலோ பண்ணல அப்படின்னாக்கா, நம்மளால பெரிய பாதைக்கு போக முடியாது. திரும்பி வந்துர வேண்டியதாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டிக்கெட் வந்து குடுப்பாங்க. பெரிய பாதைக்கு போறோம் அப்படின்னாக்கா, ஒரு என்ட்ரி டிக்கெட் குடுப்பாங்க. நம்ம பெரிய பாதையில வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக. அது எல்லா வருஷமும் குடுக்கறதில்ல. லாஸ்ட் வருஷம் வந்து குடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் குடுத்தாங்க அப்படின்னாக்கா நல்லாருக்கும். அந்த பாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பம்பை வரைக்குமே நடந்து தான் போயிருக்கோம் இல்லையா? அதுக்கடுத்தது பம்பையிலேருந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணி நமக்கு இன்னும் நேரம் காத்திருக்க நேரம் அதிகமாகும். கால் வலிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றனால, பெரிய பாதையில வரவங்களுக்கு தனியா டிக்கெட் குடுப்பாங்க. ஸோ, அத பாஸ் நம்ம காமிச்சுக்கிட்டு லைன்ல நிக்காம நம்ம மட்டும் சீக்கிரமாவே போயிடலாங்க. செல்லும் வழி எல்லாமே வந்து சரணம் பாடிக்கிட்டே தாங்க போவாங்க. சரணம் பாடிக்கிட்டே போறப்போ கால் வலி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. வழியில ஆங்காங்கே நெறையா வந்து ஊற்று தண்ணிகள், அருவிகள் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த அருவிகள் எல்லாமே காலுக்கு இதமாவே இருக்கும்ங்க. சுத்தி நெறைய மரங்கள் இருக்கிறதுனால, நமக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம பாதையில அழகா நடந்து போயிட்டே இருக்கலாங்க. போற வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கடைகளுமே இருக்கும். அந்த இடத்துல நம்ப ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, வாங்கி சாப்பிடலாங்க. ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடமுமே வந்து சமதள பகுதியா தாங்க இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் போனதும், சுத்தி மரங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. வெயில்ல நடந்து போற மாதிரியே இருக்குங்க. இந்த சபரிமலை பயணத்தில நம்ம எல்லா விதமான இடங்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஒத்தையடி பாதையா இருக்கட்டும், சமதள பகுதியா இருக்கட்டும், செங்குத்தான மலைகளா இருக்கட்டும், எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு போற மாதிரியே இருக்குங்க. நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் நெறைய எடுத்துட்டு போணுங்க. ஒரு சில டைம் நமக்கு வந்து தண்ணி இல்லாத போது, இந்த மாரி ஊற்று தண்ணியிலேருந்து நம்ம புடிச்சு குடிச்சுக்கலாம். அ ரொம்ப வந்து கீழ இறங்கி போற மாதிரியான இடத்துலலாம் வந்து இறங்கி போகாம இருங்க. ஏன்னா, அங்க பாம்புகள் இருக்கலாம், வேற ஏதாவது விலங்குகள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால நமக்கு கிட்டக இருக்கிற கைக்கு பக்கத்துல இருக்கிற இடமா இருந்தா மட்டும் நீங்க போங்க. மத்தபடி ரிஸ்க் எடுத்து ரொம்ப இறங்கி போறதா இருந்தாக்கா போக வேணாம். நாங்களுமே நெறைய இடத்துல வந்து ஊத்து தண்ணிய தான் எடுத்து குடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா, எல்லா இடத்துலயும் வந்து காசு குடுத்து தண்ணிய வாங்க முடியாது அப்படின்றதுனால. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து சில்வர் வாட்டர் பாட்டிலா எடுத்துட்டு போங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்க காலையில 10 மணிக்கு எருமேலியிலேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். காலக்கெட்டி சிவபார்வதி கோயிலுக்கு வரத்துக்கு மதியானம் 1 மணி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு கோயில் முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல அன்னதானமும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம நட்ஸு, குக்கும்பர் இது எல்லாமே குடுத்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது பயணத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. காலக்கெட்டி சிவபார்வதி கோயில்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல அழுதக்கடவு கிட்ட நம்ம வந்துடலாம். இது அழுதாமலையோட அடிவாரம்ங்க. அந்த அடிவாரத்திலேயே வந்து ஒரு ஆறுமே போகுது. அந்த ஆத்துல கூட நம்ம குளிக்கலாம்ங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியல, அப்படி இல்லன்னா வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னாக்கா, மூச்சு வாங்குறதும் இருக்கும். அதனால கொஞ்சம் குளிக்கிறத இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆற்று பகுதியில கடந்து வந்ததும் வந்து நமக்கு அழுதாமலையோட ஏற்றத்த ஏறலாங்க. அழுதாமலை ஏற்றம் வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். நமக்கு லைட்டா பருவதமலைக்கு போயிட்டு வர ஃபீலே கிடைக்குங்க. அ வழி எல்லாமே மரத்தோட வேர்கள் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுங்க. இந்த அழுதாமலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து வனவிலங்குகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும். சாணமா இருக்கட்டும்,
கால் தடங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்மளால் பார்க்கவே முடியுங்க இந்த இடத்துல. அதுக்கு அடுத்த இடமா நம்ம பார்க்குறது வந்து கல்லிடம் குன்னு அப்படின்ற இடம். நம்ம ஒரு இடத்துலையுமே வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற இடத்த போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் வந்து கீழே இருக்க ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுறாங்க. அது ஒரு ரீசன் ஏன்னு எனக்கும் தெரியல. அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. யானைகள் நடமாட்டம்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து நிறைய பேனர் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ப அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தாண்டி வரோம் அப்படின்றப்போ உடும்பரா ஐயப்பன் கோயில் பார்க்கலாம். அந்த இடத்தோட பேர் இஞ்சிப்பாறை கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து குறுகலான ஒத்தையடி பாதை தான் கொஞ்சம் தூரம் போகுங்க. ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிற ரொம்ப குறுகலான பாதைகளை தாண்டி வரோம் அப்படின்றப்போ நிறைய மரங்கள் இருக்குது இல்லையா? ஒரு மரத்தையும் பார்க்குறப்போ மேகத்தை போய் முற்ற அளவுக்கு அவ்வளோ உயரமான மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தோட பேர் எல்லாமே என்னென்னே தெரியலன்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ உயரமான மரங்கள் இருக்குதுங்க. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்குற முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்குழி. முக்குழி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால்ட் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்த 5 மணிக்குள்ளே கிராஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே வந்துட்டு எல்லா ஃபுட்டுமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் 7 மணி போல் தாங்க அங்கேருந்து நகர முடியுமே. ஒரு சிலர் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஃபுட்டு இங்கே சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. ₹10 ₹20 அப்படின்ட்டு. உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ண நினைக்கிறோ ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. முக்குழி அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு போல் கிராஸ் பண்ணணும் இல்லையா? ஆனால் அழுதாமலை அப்படின்ற இடத்துல வந்துட்டு மதியானம் 2 மணிக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துலையும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த டைம் தாண்டி நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இருட்டில் போய் மாட்டிப்போம். அதனால் அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக இந்த டைம்லேருந்து அந்த டைமுக்குள்ள நம்ம ரீச் ஆகிடும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்ணி அந்த இடத்துல ஹால்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காட்டு விலங்குகள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்குழின்ற இடம் தாங்க. இதனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நைட் டைம் ஸ்டே பண்ணுறப்போ சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிற மாதிரியான இடங்கள் இருக்கும். சோலார் மூலயமா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பவர் வச்சு ஃபுல்லாக வந்து லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன்லாம் எக்காரணத்தை கூட டச் பண்ணுறாதீங்க. அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும். அது மார்னிங் ஆஃப் பண்ணுருவாங்க. இருந்தாலுமே நம்ம சேஃப்டிக்காக அதை எல்லாத்தையும் நீங்கள் டச் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம முக்குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக யானை வந்து சாணி போட்டிருக்கிறது, அது போன பாதைகள் எல்லாத்தையும் அழகாக பார்க்க முடியும். அது வந்து ஒரு ரியல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பல பூச்சிகள் இருக்கும், பல பறவைகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் இந்த சபரிமலை அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த இடம் தாங்க. ஏன் இந்த இடம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இடம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துலாமே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். அந்தளவுக்கு அடர்த்திலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ உண்மையிலே ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பயத்தையுமே கொடுக்குது அந்த இடங்க. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமியே சரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு மந்திரம் தான் வந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கும். நமக்கு உடம்புக்குள்ளே நிறையா எனர்ஜியுமே கொடுக்குதுங்க. முக்குழியிலேருந்து 1 மணி நேரத்தில் நம்ம பார்க்குற அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரம் செட்டா அப்படின்ற இடம்ங்க. அந்த இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப குறுகலான பாதைகளாக தாங்க இருக்கும். வல்லாரம் செட்டாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற இடம் புதுச்சேரி அப்படின்னு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த இடத்துல பரோட்டா, தோசை, புட்டு அப்படின்ற எல்லா ஃபுட் ஐட்டமும் நமக்கு கிடைக்குது. அந்த இடத்துல நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து அங்கே முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியான இடங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. புதுச்சேரின்ற இடத்துல வந்து நமக்கு செக்கிங்குமே பண்ணுவாங்க. நம்ம என்ட்ரி பாஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு சீல் வந்து கொடுத்தவங்க நம்ம இந்த இடத்துலாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி போனதும் நமக்கு சின்ன ஒரு அருவியுமே வரும். அந்த அருவியிலும் நம்ம நடந்து போகலாமுங்க. இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. அது இந்த இடத்த தாண்டுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கூழங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கால்லையுமே கொஞ்சம் குத்துங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நடந்து போங்க இந்த இடத்துல. புதுச்சேரியை தாண்டினதும் நமக்கு அடுத்த வர இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிமலை. கரிமலையோட பாட்டம் தான் புதுச்சேரி. ஸோ இந்த இடம் தான் கரிமலை ஏற்றம் அப்படின்னு சொல்கிறது. கரிமலை ஏற்றம் கடினம்னு பாட்டே இருக்குதுங்க. அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வழியில் எல்லாமே வந்து நிறைய கற்கள் அதிகமாக இருக்கிறதுனால நடக்கிற இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தாங்க இருக்கும். கரிமலை ஏற்றத்தில் வந்து நிறைய வனவிலங்குகள் இருக்கும். அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கேங்காக போகிறப்போ ஒன்றாவே போங்க. கொஞ்சம் தனியாக போனீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து பிடுங்கிறது வந்துடும். என்கிட்ட வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நான் டக்குன்னு பையை தூக்கி போட்டுட்டேன்.
பையை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஃபைலில் ஃபோன்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அது கூட சண்டை போட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட வந்த சாமியார்கள் எல்லாருமே வந்து அப்புறம் கொஞ்சம் வந்ததுனால அது கொஞ்சம் ஓடிடுச்சு. ஸோ எப்போதுமே நீங்கள் கும்பலாக போகிறப்போ அந்த அளவுக்கு விலங்குகள் உங்கள்கிட்ட வராது. நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இந்த இடத்துலலாம். கரிமலையோட டாப்புக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து சாமி இருப்பார். அவரை கும்பிட்டுட்டு நம்ம கரிமலை இறக்கத்துல வந்துடலாம். இந்த கரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய கடைகள் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. கரிமலைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இறக்கம் தான். கரிமலை ஏற்றம் முடிச்சதுக்கப்புறம் இறக்கம் அதை விட கடினமாக இருக்கும். ரொம்ப சறுக்கி விடும் அப்படின்றனால பொறுமையாக நிதானமாக போங்க. அவசரப்பட வேணாம். இங்கேருந்து அதுக்கு அடுத்த இடமா வர்றது வந்து பார்த்திங்கன்னா வள்ளியானை வட்டம் வரும். அது வரைக்குமே ஃபுல்லாக இறக்கம் தாங்க இருக்கும். கரிமலை வந்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போது மலைப்பகுதி அப்படின்றதுனால அது 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அங்கங்கே பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தாலுமே வந்து இறக்கம் அப்படின்றதுனால அந்த பயண தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளாட்டான ஒரு இடத்துல போகிறதுக்கும் சருகலான இடத்துலையும் மேடான இடத்துலையும் நகர்றது ஒரு அடியுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படின்றனால கிலோமீட்டர் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆனால் நான் பார்த்ததுமே வந்து பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு அடியும் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருந்தனால பயண நேரம் வந்து அதிகமாக தான் ஆகும். அது தூரம் அதிகம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே போனால் தான் அது கரெக்டாக இருக்குங்க. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அப்படின்றது கேட்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம ஐயப்பன் விரதம் இருந்துட்டு நடந்து போகிறதுனால அந்த பெயின் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து அதிகமான ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் போகிற வழியில் அப்படின்னாக்கா எனர்ஜெட்டிக்காக அப்படியே இருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக குடிங்க. ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. அப்போ தான் வந்து நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினாவோட நம்மளால் மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடாம இருந்து ஐயப்பன் பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது 2 நாள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறோன்றப்போ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரிமலையில் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு குச்சியை வந்து எடுத்துக்கோங்க. அதை தாங்கிக்கிட்டு நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். முடிஞ்சாக்கா ஸ்டார்டிங்கில் வரப்போ ஏதாச்சும் ஒரு குச்சியை வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம பையெல்லாம் வச்சுன்னு இருக்கோம் அப்படின்றப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னாக்கா எப்போ தெரியும் அப்படின்னாக்கா ரைட் சைடில் வந்து நமக்கு பம்பா நதியே போகிறதே தெரியுங்க. இந்த பம்பா நதிக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப இந்த ஆறு தெரியுதுனாலே பம்பா நதிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ பயணம் வந்து முடிய போகுது அப்படின்றது தெரியுங்க. இறங்குற இடத்துல வந்து என்னென்ன இடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியான வட்டமும் சிறியானை வட்டமும் இருக்குங்க. இந்த வள்ளியானை வட்டமும் சிறியானை வட்டமும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சிறியானை வட்டம் முடிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுத்த அந்த என்ட்ரி பாஸை வந்து இங்கே செக் பண்ணி சீல் போட்டு கொடுப்பாங்க. இந்த சீல் போட்டு இருந்ததாக தான் மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு பாஸ் கொடுத்துட்டு நம்மளால் சீக்கிரமாக போயிட்டு சாமியை பார்க்க முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்ம பெரிய பாதையில் வந்தோம் அப்படின்றதுக்கே ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பாஸை மிஸ் பண்ணாமல் வச்சுருங்க. அது நீங்கள் பம்பையிலேயும் எங்கேயும் மிஸ் பண்ணுறாதீங்க. பம்பை வந்துட்டோம் அப்படின்ட்டும் அது கேட்டாங்க அப்படின்னாக்கா மேலே போக 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 உங்களுக்கு வந்து லைனில் நிற்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம இந்த பாஸ் காமிச்சாலே போதும் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பம்பை நதிக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வழியை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு பம்பா நதியில் குடித்ததும் பார்த்திங்கன்னா மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இந்த நதியில் குளிக்கிறோம் அப்படின்னால நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வேஷ்டி அதெல்லாம் அதிலே போடாமல் இருக்கிறது நல்லது. அதேமாரி சோப்பு அதெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா தண்ணி இன்னும் புனிதத்தன்மையோடு இருக்குங்க. பம்பையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நிறைய ஷெட்டு போட்டு நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். வெறும் அந்த மண் பாதைகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நார்மலான ஒரு இதுவாக தான் இருக்கும். முன்னாடி வந்து ரொம்ப வந்து மோசமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ வந்து கைப்பிடி வச்சு நிறையா கல்கள்லாம் வச்சு தான் வச்சுருக்காங்க. நிழலும் இருக்கும். நமக்கு வந்து அந்த அளவுக்கு மண் தரையில் ஏறுறோம் வழுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. இந்த இடத்துல வந்து அந்த புலிகள் நடமாட்டம், யானைகள் நடமாட்டம் அந்த மாதிரியான எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நிறையா பறவைகளும் அணில் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கடைகள் நிறையா இருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல
துளி கூட பயமே இல்லாமல் போகலாம். ஆனால் ஏறி முடிக்கணும். சரி பெரிய பாதையில் வந்து முடிச்சுட்டு இங்கே வரோம் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த சபரி பீடம் இருக்குது இல்லையா, அது வரைக்குமே வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கும்பல் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அப்போது நிறைய இடத்துல தடுத்து நிறுத்துவாங்க. நம்மக்கிட்ட பாஸ் இருந்தது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி லைனில் நீங்க நின்னு வராங்க பார்த்தீங்களா, இவங்கலாம் சிறிய பாதையில வந்தவங்க. இப்ப நம்ம பெரிய பாதையில வரோம் அப்படின்றதுக்காக நமக்கு தனியா வந்து பாஸ் காமிச்சுட்டு, அ அ நம்ம மட்டும் உள்ள போலாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நானுமே வந்து சின்ன பாதையில தான் 2 தடவ போயிருந்தேன். அப்போ வந்து நார்மலான கியூல வந்து சாமி பார்க்குறதுக்கே 30 மணி நேரத்துக்கு மேல எனக்கு லேட்டாவா ஆகியிருந்துச்சு. ஆனா, இப்போ இதில பெரிய பாதையில வந்தோம் அப்படின்றதுனால பாஸ் குடுத்ததால, இங்க வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றதுக்கு நம்ம பெரிய பாதையிலே வந்துடலாம், ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஆ நீங்க சபரிமலைக்கு வரீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா பெரிய பாதையிலே வாங்க. பெரிய பாதையில வந்தீங்கன்னாக்கா, நீங்க இந்த மாரி இடங்கள்லாம் இருக்குதா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி ஐயப்பன் வந்த ட்ரெடிஷ்னலா பார்த்து அது பாரம்பரியமான பாதை அது. அந்த வழியா தான் வரணும். 48 மைல் தாண்டி 48 நாள் விரதம் இருந்து அ சாமிய பார்த்தா தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கூற்றே இருக்குது. அதுபடி நீங்க அதுக்காக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்க கூட வந்த சுவாமிமார்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 18ஆம் படிக்கிட்ட வர்றப்போ இருக்கிற எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க. கண்டிப்பா கால் வலின்றது அந்த டைம்ல தெரியவே தெரியாது. நம்ம சாமிய பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் நமக்கு மைண்ட்ஸ்ல ஓடின்னே இருக்குங்க. அதேமாரி நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. சபரிமலைக்கு கிட்ட அந்த 18ஆம் படிக்கிட்ட. முன்னாடி அந்த ஷெட்லாம் கிடையாது. இப்ப அதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருந்ததுங்க. அதே மாதிரி நீங்க சாமி பார்க்க வரீங்க அப்படின்னாக்கா, 11 மணிக்குள்ள நீங்க இங்க ரீச் ஆயிடணும். அப்படி இல்லன்னா ஹரிஹர சுதன் போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து நடைய வந்து சாத்திருவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல தான் உங்களால பார்க்க முடியும். நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வந்துருங்க. 18ஆம் படிக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னாலே மொபைல்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கும்பல் அதிகமா இருக்கும். எப்போ வந்து நம்மளோட இது வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்றதே தெரியாது. அதனால நெரிசல்ல மாட்டிக்கக்கூடாது அப்படின்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இறைபக்தியோட தான் அந்த இடத்துல இருக்கணும். ஒரு படியும் தொட்டு கும்பிட்டுட்டு படி ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியெல்லாம் நீங்க ரொம்ப மனசுக்கு எது நீங்க வேணுமோ வேண்டி உருகி கேட்டோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். ஏன்னா, நம்ம பெரிய பாதையில வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கும் அ இறைவன் கண்டிப்பா ஏதாவது குடுப்பாரு அப்படின்றத எல்லாருமே நம்புறாங்க. நீங்களும் கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சாமிய பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நெய் தேங்காய்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு குடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததா அங்கேயே வந்து நெறைய அன்னதான கூடங்கள்லாம் இருக்குது. அங்க சாப்பிடலாம். நெறைய கடைகளும் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அத வாங்கிட்டு வரலாங்க. சபரிமலை அப்படின்னு பார்த்தாலே வந்து நெறையா சிப்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. இங்க வந்து அரவண பிரசாதம் ஒண்ணுன்ட்டு சபரிமலை மேல மட்டும் தான் அது கிடைக்கும். ஒரு பாட்டில் ரூ. 50 அப்படின்னு நெனைக்கிறேன். அதையுமே நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லாவும் இருக்குங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ரிலாக்ஸா ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, ஆ மறுபடியும் ஒரு தடவ சாமிய வேணா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு ஒரு தனி வழி ஒண்ணு இருக்கும். அந்த வழிய போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ பார்த்துட்டு நீங்க பொறுமையா அப்படியே ரிலாக்ஸா கழுத பாதை வழியா கீழ இறக்கி விடுவாங்க. ஸோ நீங்க அப்படியே வந்துடலாம். ஆ பம்பையில வந்து பார்க்கிங் கிடையாது. அதனால பம்பையிலேருந்து நம்ம பஸ்ஸ புடிச்சு கீழ போயிட்டு, அங்கேருந்து தான் நம்ப வந்த வண்டியில வந்து ஏறுற மாரி இருக்கும். அதில நீங்க வந்து பம்பையில் வந்ததுக்கப்புறமே நீங்க உங்க டிரைவருக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். ஆ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒத்துமையா ஒண்ணா போயிட்டு வாங்க. தனித்தனியா போனீங்க அப்படின்னாக்கா மிஸ் ஆயிடுவீங்க. அவங்கள தேடுறதுக்கே ஒரு தனி வேலையாயிடும். இதெல்லாம் நாங்களும் பண்ண மிஸ்டேக், எல்லாரும் பண்ற மிஸ்டேக் தான். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இன்னும் நெறைய இடங்கள வந்து நம்மளால பார்க்க முடியுங்க. திரும்பவும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு தடவையாச்சும் பெரிய பாதையில போய் பாருங்க. திரும்ப திரும்ப நீங்க பெரிய பாதையில தான் போவீங்க. ஏன்னா, அந்த இடம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாலை போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.